Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மேதகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேனாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கே அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலன், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேகு தமிழரசன், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் PV கதிரவன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் ஆகியோருக்கும் கழக பொதுச் செயலாளர் நன்றியை தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அன்பு சகோதரர் ரஜினிகாந்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்று கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் சமூக வலைதள பதிவு வாயிலாகவும் மாண்புமிகு அம்மா அரசின் மக்கள் நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்திய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சீமானுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாகவும் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும், ஊடக நிறுவனர்கள், தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும், திரைத்துறையை சார்ந்தோருக்கும், பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்தோருக்கும் எனது நன்றி என்றும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எனது வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடெங்கும் இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் போன்ற எளியோருக்கு உதவிடும் சமூக சேவைகள் செய்து, ராணுவ வீரர்களுக்காக கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் வழிபாடுகள் செய்திட்ட என் உயிருக்கும் உயிரான எனதருமை கழக உடன்பிறப்புகளுக்கு எனது இதயமார்ந்த நன்றி 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 என்றும், மாண்புமிகு அம்மா வழியில் உங்களால் உங்களுக்காக என்றென்றும் உழைப்பேன் என்றும் கழக பொதுச் செயலாளர் உருக்கமாக தெரிவித்துள்ளார்.